Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. பழனிக்கோவில் நில மோசடி விவகாரம் தொடர்பாக சார் பதிவாளர் அலுவலகத்தில் சிபிசிஐடி எஸ்பி சாஜிதா விசாரணை மேற்கொண்டு வருகிறார். சார் பதிவாளர் அலுவலக கதவுகளை பூட்டி அங்கிருக்கும் அனைத்து அதிகாரிகள் மற்றும் ஊழியர்களிடம் தீவிர விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அலுவலர்கள், எழுத்தர்கள், ஊழியர்களை ஒரே இடத்தில் அமர வைத்து 10 பேர் கொண்ட குழுவினர் இந்த விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். பழனி நில மோசடி விவகாரம் தொடர்பாக சார் பதிவாளர் அலுவலகத்தில் சிபிசிஐடியினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திண்டுக்கல், பழனி, ஒட்டன்சத்திரம் ஆகிய பகுதிகளில் சிபிசிஐடி காவல்துறையினர் பல்வேறு குழுக்களாக பிரிந்து இந்த சோதனையை மேற்கொண்டு வருகின்றனர். பழனிக்கோவில் நில மோசடி விவகாரம் தொடர்பாக சார் பதிவாளர் அலுவலகத்தில் சிபிசிஐடி எஸ்பி சாஜிதா விசாரணை மேற்கொண்டு வருகிறார். இதன் விவரங்களை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். சார் பதிவாளர் அலுவலக கதவுகளை பூட்டி அங்கிருக்கும் அனைத்து அதிகாரிகள் மற்றும் ஊழியர்களிடம் தீவிர விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. அலுவலர்கள், எழுத்தர்கள், ஊழியர்களை ஒரே இடத்தில் அமர வைத்து 10 பேர் கொண்ட குழுவினர் இந்த விசாரணையை நடத்தி வருகின்றனர். திண்டுக்கல், பழனி, ஒட்டன்சத்திரம் ஆகிய பகுதிகளில் சிபிசிஐடி காவல்துறையினர் பல்வேறு குழுக்களாக பிரிந்து சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். பழனிக்கோவில் நில மோசடி விவகாரம் தொடர்பாக சார் பதிவாளர் அலுவலகத்தில் சிபிசிஐடி எஸ்பி சாஜிதா விசாரணை நடத்தி வருகிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாலமுருகன் வழங்க கேட்கலாம். பாலமுருகன், வணக்கம். தற்போது இந்த விசாரணையானது எப்போது தொடங்கியது? யார் யாரிடம் இந்த விசாரணை நடைபெற்று வருகிறது? கதவுகளை பூட்டி அங்கிருக்கும் அனைத்து ஊழியர்கள் கிட்ட இப்போ இந்த விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த விசாரணை எப்போது முடியும்? விவரம். வணக்கம் ராகப்பிரியா. இன்று பழனி சார் பதிவாளர் அலுவலகத்திற்குள் சிபிசிஐடி எஸ்பி சஜிதா தலைமையில் 10 பேர் கொண்ட அதிகாரிகள் குழுவினர் நேரடியாக சென்று அலுவலக கதைகளை பூட்டி அங்கிருக்கும் அனைத்து அதிகாரிகள் மற்றும் ஊழியர்களிடம் அதிரடி விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றன. இன்று திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி கோவிலுக்கு சொந்தமான 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள இந்த நில மோசடி வழக்கில் சிபிசிஐடி போலீசார் இன்று காலை முதல் திண்டுக்கல், பழனி மற்றும் ஒட்டச்சத்திரம் ஆகிய பகுதிகளில் பல்வேறு குழுக்களாக பிரிந்து சோதனையில் ஈடுபட்டு வந்த நிலையில் தற்போது சிபிசிஐடி எஸ்பி சஜிதா நேரடியாக பழனியில் களமிறங்கியுள்ளார். பழனி சார் பதிவாளர் அலுவலகத்துக்குள் இன்று நேரில் சென்ற சிபிசிஐடி மாவட்ட கண்காணிப்பாளர் எஸ்பி சஜிதா 10 பேர் கொண்ட அதிகாரிகள் குழுவுடன் அதிரடியாக உள்ளே நுழைந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அவர்கள் உள்ளே நுழைந்தவுடன் இன்று வெளிநபர்கள் யாரும் உள்ளே வராதவாறு, உள்ளே இருப்பவர்கள் வெளியே செல்லாதவாறு சார் பதிவாளர் அலுவலகத்துக்குள் முக்கிய கதவுகள் அனைத்தும் அதிரடியாக மூடப்பட்டன. இதனைத் தொடர்ந்து அலுவலகத்தில் உள்ள இருக்கும் அனைத்து பத்திரப்பதிவு அலுவலர்கள், எழுத்தர்கள் மற்றும் ஊழியர்களை ஒரே இடத்தில் அமர வைத்து சிபிசிஐடி எஸ்பி சஜிதா மற்றும் 10 பேர் கொண்ட குழுவினர் நேரடி விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். சர்ச்சைக்குரிய அந்த 100 கோடி ரூபாய் நில பத்திரப்பதிவு எப்படி நடைபெற்றது, அதற்கு துணை நின்ற அதிகாரிகள் யார், ஆவணங்கள் எவரால் கையாளப்பட்டன என்பது குறித்து ஒவ்வொருவரிடமும் தனித்தனியாக விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. மேலும் அலுவலகத்தில் உள்ள கணினிகள் மற்றும் முக்கிய ஆவணங்கள் கோப்புகளை அதிகாரிகள் தங்களது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து ஆய்வுக்கு உட்படுத்தியுள்ளனர். மேலும் இந்த சோதனை இப்போது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. விவரங்களுக்கு நன்றி பாலமுருகன். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.